குட் மார்னிங் மக்களே, ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாசிக்கில் இருக்க எல்லோரும் எக்ஸ்பிரஸ் தான் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா மணி 2:15. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஜூம் கார் எடுத்துகிட்டு லொக்கேஷனில் நம்ம இங்கே வந்துட்டு மறுபடியும் பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்பில்ட் மைக்கு தான் பண்ண முடியுது. ஹலோ ஓகே, என்னடா இவன் அங்கே கிளம்புறோன்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே இங்கே காமிக்கிறான்னு யோசிக்காதீங்க. இல்லை, ஆக்சுவலி அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு நாங்கள் ஜூம் காரில் எடுக்க போகிறப்ப. ஸோ அதுலேயே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எதுவும் விலாகும் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு அங்கேயே 2 ஹவர்ஸ்க்கு மேலே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் போட்டது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. ஸோ அதனால் நாங்கள் சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டுன்னு நானும் அந்த டென்ஷன் வந்து வீடியோவும் எடுக்கல நடந்த விஷயத்த. ஸோ அதை நான் சொல்கிறேன் அப்புறமா உங்ககிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாசிக் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், மும்பை டு நாசிக் ரூட்டு. இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹைவே ஏறிடும். அது எக்ஸ்பிரஸ்வே, அது ஆக்ரா எக்ஸ்பிரஸ்வே. அது இது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறிட்டுருக்கோம் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த மவுண்டன் லேண்ட்ஸ்கேப்பே செம்மையாக இருக்குது. மவுண்டனோட கலரே வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ஊருக்கும் இங்கே இருக்க மவுண்டன்ஸுக்கும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. டனல்ஸ் எல்லாம் இருக்குது. டனல்லாம் வந்து ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரோட்டில் வருமானு தெரியல. ஆனால் கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க இங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில். ரொம்ப அதாவது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. செமையாக இருக்குது. இந்த ட்ரிப்பே வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள், சன்ரைசஸ். வா வா வா, வாட் அ பியூட்டி, வேறு லெவலில் இருக்குங்க சன்ரைஸ். அப்படியே அந்த விடியறதுக்கும் அந்த ஆரஞ்சு, ஒரு மாதிரி ஆரஞ்சு தீமில் வரும் பார்த்திங்களா க்ளவுட்ஸு, அந்த சன்ரைஸ் ஆகும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இவ்வளோ காலையில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செம்மையாக இருக்குது பார்க்கவே, செம்ம நல்ல வேலை. ஆனால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாவது கிளம்பணும், இல்லைனா இன்னும் மாட்டியிருந்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ டிராஃபிக்கில் மவுண்டன் ஏறினதே தெரியலங்க. ஆனால் சலன் இவ்வளோ மேலே இருக்கும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி எல்லோவும் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையான சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பே பார்க்குறதுக்கு. நம்ம ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஓட்டிகிட்டு இங்கே ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது உள்ளே நுழைஞ்சிட்றாங்க கார் எடுத்துகிட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் ஓட்டணும். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பஞ்சு முன்னாடி இருக்குது. அந்த கார் பாருங்களேன், மண்ணில் இறங்கி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வேறு லெவல் தூக்கி லெஃப்டில் கிளப்பின்னு போயினே இருக்கார் தலைவர். நாங்கள் அந்த மாதிரி தான் இந்த வண்டியை கொஞ்சம் இறக்கணும் லெஃப்ட் சைடில். டம்முன்னு ஒரு இடத்துல கல் இடிச்சிருச்சு. அதனால் இவனை தான் லெஃப்டில் இருக்க போகிறேன்றான். போயிட்டான் பாருங்கள். போவாங்க. ஆனால் உண்மையாக ஏரியா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப்பில் ஒர்த்தான ட்ரிப்பு இதுவும் ஒன்று. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்படியும் போய் ரீச் ஆகிறதுக்கு மத்திய ஆகிடுங்க. ஏன்னா போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு எக்ஸ்பிரஸ்வே ஜாயின் ஆகிட்டு அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பிரஸ்வே அப்படியே வீடியோவில் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பைலேருந்து நாசிக் போயிட்டுருக்கோம். இந்த நாசிக் போகிற நாசிக்லேருந்து இதுக்கு போயிட்டுருக்கோம் எல்லோரும் கேவ்ஸு. ஸோ இதான் நம்ம வந்த வண்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 14 லட்ச ரூபா வண்டி. இதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் 14 லட்சம். அங்கே தான் இருக்கானுங்க பொட்டிகளில்.
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 13 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா வண்டி இந்த மாதிரி சாவி போட்டு இப்படிலாம் ரொம்ப சீப்பாக. அதான் வேற எவனா அவங்களும் பண்ண மாட்டாங்க. சும்மா பார்க்கிங்கில் நிற்கிற வண்டியில் ஸ்க்ராட்ச் போட்டு போகிறேன். ஏன்னா சாவியை வச்சு இப்படி கழிச்சிட்டு போகிறது. வரேன் இதுதான் நம்ம அந்த வண்டி அல்ட்ராஸு. ஆக்சுவலி இந்த வண்டி எப்படி கிடச்சதுன்னா அது ஒரு பெரிய கதை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து i20 தான் புக் பண்ணியிருந்தோம் ஜூம் காரில். ஆனால் வந்து i20 வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஆக்சிடென்ட்ன்றனால அது கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் அவங்களே வந்து நீங்கள் வேறு எதாவது கார் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியை நம்ம ரெண்டுக்கு எடுத்துட்டோம் ஜூம் காரில். ஸோ 2 நாள் அல்ட்ராஸில் தான் ஃபுல் ட்ராவல். பட் ஆனால் இதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த நம்ம வண்டியாக இருந்தால் சும்மா இருக்குமா பாருங்க. இது சும்மா நிற்கிற வண்டி ரோட்டில் பார்க் பண்ணியிருக்காங்க போல். அந்த மாதிரி இதில் பண்ணிட்டு போகிறது தான் வேறு ஒன்று. ஓகே கேஸ், ஆக்சுவலி வந்து நான் டேரெக்டாக வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு காலையில் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. இந்த வண்டி எடுக்க போனப்போ அவர் என்ன பண்ணிட்டார், தூங்கிட்டார், ஃபோனே எடுக்கல. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour 1:30 மணிக்கு எழுந்து போயிட்டு 2:30 மணிலேருந்து 3:30 வரையும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. அவர் நாங்கள் 20-25 முறை கால் பண்ணிட்டோம். அவர் ஃபோனே அட்டன் பண்ணல சுத்தமாக. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கடைசியில் கடவுள் புண்ணியத்தில் மனுஷன் வந்து கால் அட்டன் பண்ணிட்டார். ஸோ அதுதான் அந்த வண்டி கிடச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இருட்டில் வந்து எதுவும் விளாக் பண்ணல. ஸோ கொஞ்சம் விடிஞ்ச பின்னாடி விளாக் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மும்பை டு நாசிக் ஹைவே வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்குது, ரோடும் சரியில்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஹைவே உள்ள வந்த பின்னாடி பிடிச்ச பின்னாடி ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கு. ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ஹில்ஸில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இங்கே ஒரு டீ பிரேக் கோசம் நிறுத்திருக்கோம். போகலாம் வாங்க, கண்டினியூ பண்ணலாம் ஃபுல்லாக. நம்ம இப்போ டீ கடையிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் வே கனெக்ட் ஆகுது, நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் முன்னாடி. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் வே கனெக்ட் ஆகுது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும். அங்கே பாருங்கள், சூரிய சன்லைட்லேயே வீடியோ வேறு லெவலில் இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு டோல் வரும். ஸோ அந்த டோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கட்ட இப்போ தேவையில்லை. நம்ம என்ட்ரி ஆகும்போது அந்த டோல் வந்து நம்ம காசு கட்ட தேவையில்லை. நம்ம போயிட்டு எங்கே எக்ஸிட் ஆகிறோமோ அங்கே வந்து நம்ம காசு கட்டினா போதும். ஏன்னா இது வந்து நம்ம பெங்களூரில் நைஸ் ரோடு மாதிரி தான். ஸோ எங்கே எக்ஸிட் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து எங்கே நம்ம எக்ஸிட் ஆகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் அவங்க வந்திருக்காங்கன்றதை அதை பொறுத்து அவங்க டோலில் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டோல், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுவரையும் நான் எக்ஸ்பிரஸ் வேயில் வந்து அந்தளவு நான் போனதே இல்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிரஸ் வேயில் போகிறதும். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 4 லைனை விட இந்த 6 லைன் எக்ஸ்பிரஸ் வேன்றது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா பிரச்சனையே இல்லை. வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கன்ஜெக்ஷனாக இருக்க மாதிரியும் தெரியல. அவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்கு வெஹிக்கிள்ஸ். எல்லாம் 120 140 அப்படி தான் அடிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 hours தான் காமிச்சதே எங்களுக்கு இந்த ரூட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு 400 சம்திங் கிலோமீட்டர் 400-500 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நியர்பை. ஸோ அதுவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 4.5 hours 5 hours தான் காமிச்சது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே யூட்டன் போட்டு அப்படியே அந்த எக்ஸ்பிரஸ் வேல ஏறுற மாதிரி இந்த ரோடு செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோடும். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு. ஸோ அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து ரொம்பவே ஜம்ப் ஆகுது. ஸோ நம்ம நார்மல் மீடியம் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்குது. இது இங்கே பாருங்கள், டனலுக்குள்ளே போகிறோம். ஐயோ டேஷ்போர்ட் தான் தெரியுது. அவங்ககிட்ட டனலுக்குள்ளே போக போகிறோம். பெருசாக எதுவும் இல்லை, வந்துருச்சு முடிஞ்சு போச்சு. டனல்ல 120 போகிறோம்டா. என்னடா முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பாசஞ்சர்ஸ் வீடியோ எடுத்தியா நீ? நம்ம மாஸ்டர் பிளைண்ட் டிரைவரை பார்த்துருக்கியா?
இந்த மவுண்டன் செம்மையா இருக்குல்ல? செம்ம சைடில். ഇതാണ് നമ്മുടെ പാസഞ്ചേഴ്സ് ഓരോരുത്തർ അവിടെ ഇരുന്ന് ഫോട്ടോ എടുക്കുന്നു. ഇതാണ് നമ്മുടെ ക്യാമറയ്ക്ക് പിന്നില് ഒറിജിനൽ വ്ളോഗ്. மலையாளம் இருக்கும், அப்படியே பாருங்க. ஆமா ஆமா, மலையாளத்துல நீங்க கொஞ்ச நேரம் vlog கேளுங்க. അയ്യോ ഇനിയിപ്പോൾ എന്താ പറയാ ഞാൻ. எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்கே 120 போகிற 60 போகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. செம ரோடு, செம மவுண்டன், செம கிளைமேட்டு நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்தேன்னா ஐயோ லெஃப்ட் சைடில் பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொன்னேன், இது இருந்துச்சு. செமையாக இருக்கு. இதே இது நாங்கள் சேம் டிஸ்டன்ஸு குஜராத் போன போது 12-13 மணி நேரம் கூகுள் காமிச்சிச்சு. இது 5 மணி நேரம் காமிச்சிச்சு. இப்போ ரீசன் இருந்துச்சு. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை டு நாசிக் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஒன்று இருக்குது. ஆக்ரா வரையும் வந்து இந்த நைஸ் ரோடு, பெங்களூர் நைஸ் ரோடு எப்படியோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 120. லாஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 120, அடுத்து 100, அடுத்து 80. ஸோ ஹைவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க பாருங்களேன். அப்படியே மேக்னெட்டை தப்பாக பேசுனீங்களா, பின்னாடி எப்படி வந்துக்கிட்டு இருக்கான் பாரு, சீனி பாயிர சிங்கம். இது மேக்னெட் கிடையாது.